சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களினுடைய இல்லத்திற்கு நேற்று இந்த தாயானவள் நான் சென்றிருந்தேன். என் தங்க குழந்தையே, அங்கு நான் கண்ட காட்சியானது மிகவும் வியப்பாக இருந்தது. நான் எதற்காக முதலில் அங்கு சென்றேன், அங்கு என்ன நடந்தது என்பதனை எல்லாம் இந்த தாயானவள் உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். அம்மா சொல்லி முடிக்கும் பொழுது இந்த செய்தியை உனக்கு நான் எதற்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதனை எல்லாம் நீயாகவே புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தையே, முதலில் இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? எந்த விஷயமாக இருந்தாலுமே இந்த அம்மா காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதையுமே நடத்துவது கிடையாது. காரணம் இல்லாமல் எதையுமே நான் உன்னிடத்தில் சொல்வதும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்களானது மிகவும் முக்கியமானது என்பதனை நீ மறந்துவிடாதே. ஒவ்வொரு நாளும் நான் உன்னை தேடி வருவதை நீ அவ்வளவு அலட்சியமாக எண்ணிவிடாதே. உன்னுடைய நன்மைக்கானது என்பதனையும் உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்பதனையும் நீயாகவே புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த அம்மாவினுடைய அன்பினை நீயாக புரிந்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, உனக்கு கண்ணீர் வர வேண்டும், உன்னுடைய பலவீனம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்றவர்களே அதிக அளவில் உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தார்கள் அல்லவா? என் தங்க குழந்தையே, அவர்களினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை அதிக அளவில் வேதனைப்பட்டுவிட்டது. எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை கண்ணீர்தானே உனக்கு முண்டி எடுத்துக்கொண்டு வருகின்றது, இதுதான் உன்னுடைய பலவீனம் என்று அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் அல்லவா? அதன் காரணமாகத்தான் அவர்கள் அத்தனை எளிதாக உனக்கு சோதனைகளை கொடுத்து உன்னினுடைய மனதை காயப்படுத்தி விடுகின்றார்கள். என் செல்ல குழந்தையே, இனிமேலும் உனக்கு இது போன்ற காயங்களை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று துணிந்தும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை அவர்கள் கொடுத்த காயங்கள் எல்லாம் ஆறாத வடுவாக மனதிலே இருக்கும் பொழுது இன்னும் அவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது மனிதாபிமானமற்ற ஒரு செயல் அல்லவா? உன்னுடைய கண்ணீரை காண்பதுதானே அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்து வருகின்றது. உனக்கு ஆரம்பத்திலே மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து பழகியவர்கள்தான் இப்பொழுது மிகப்பெரிய துரோகங்களை எல்லாம் செய்துவிட்டு அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அவர்கள் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சும் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது வேறொரு பேச்சுமாகத்தான் இவர்களின் நடவடிக்கைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வரும் பொழுது இவர்களோடு தான் நாம் இத்தனை காலமும் உண்மையான அன்போடு பழகி கொண்டிருந்தோமா என்று உனக்கு மிகுந்த மனவேதனை ஏற்பட்டு விடுகின்றது அல்லவா? என் பிள்ளையினுடைய கண்ணீருக்கு பாதி காரணம் தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்துதான். என் தங்க குழந்தையே, இவ்வளவு நாளும் நம்மோடு இருந்து கொண்டு இப்படி ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் இதை கூட தெரிந்து கொள்ள முடியாமல் புரிந்து கொள்ள முடியாத ஒரு முட்டாளாக இருந்துவிட்டோமோ என்றுதான் நீ கண்ணீர் வடிக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, நீ வெள்ளந்தி மனிதனை கொண்டிருக்கின்றாய். மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன நோக்கத்தோடு பேசுகிறார்கள், யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதையெல்லாம் உடனே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யாராவது உன்னிடத்திலே நல்ல வார்த்தைகளை பேசிவிட்டால் உடனே அவர்களை எல்லாம் நீ நம்பிவிடுகின்றாய். அது மட்டுமல்ல, உன்னிடத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் அவர்களிடத்திலேயே பகிர்ந்து கொண்டு உன்னுடைய குறைகளை சொல்வதற்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டார்கள் என்று நம்பியும் விடுகின்றாய். என் குழந்தையே, அதன் காரணமாகத்தான் இப்பொழுது இத்தனை பிரச்சனைகளை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் உனக்கு இந்த தாயானவள் ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனை எண்ணிக்கொண்டுதான் என்னை தேடி நீ வரும்பொழுதெல்லாம் இதுவரை நான் உனக்கு ஆறுதலை சொல்லி கொண்டிருந்தேன். இவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லை மீறி சென்று விட்டதனால்தான் அவர்களினுடைய இல்லத்திற்கே நான் நேரடியாக சென்று விட்டேன். என் தங்க குழந்தையே, ஒருவரை ஒரு முறை தெரியாமல் காயப்படுத்தி விட்டால் மன்னித்து விடலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே தவறினை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அவர்களை மன்னிக்க கூடாது
அல்லவா? அவர்களுக்கான தண்டனையை கிடைக்கும் அல்லவா? இதையெல்லாம் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துவிட்டு வரலாம் என்றுதான் உன் தாயானவள் அங்கு நான் சென்றிருந்தேன். ஆனால் என் அன்பு குழந்தையே, அங்கு நான் கண்ட காட்சியானது வேறு விதமாகத்தான் இருந்தது. அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் செய்தால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது. ஏன் தெரியுமா? நான் அங்கு சென்றபோது அவர்கள் குடும்பமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா? நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால் பல மடங்கு அதுவே நமக்கு திரும்ப வரும் என்பதனை உணராமல் இப்பொழுது புதிய பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். நாம் செய்த சில விஷயங்கள் தான் இன்று நமக்கே தீவினையாக வந்திருக்கின்றது. மற்றவர்கள் கண்ணீர் சிந்துவதை பார்த்து சந்தோஷப்பட்டதோடு மட்டுமல்லாமல் காயப்படுத்தி கொண்டே இருந்ததற்கு இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இதே நிலைமை வந்துவிட்டது. பார்த்தீர்களா? என்ன இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி இதையெல்லாம் செய்திருக்க கூடாது என்று அவர்களாகவே இதையெல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள். தனக்கு வந்த கஷ்டங்களை எண்ணியும் அங்கே மனவேதனைகள் பட்டு கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் எதுவும் அறியாமல் நம்மீது உண்மையான அன்பு செலுத்திய ஒருவருக்கு நாம் செய்த துரோகம்தான் நமக்கு நிச்சயமாக தண்டனையாக இது கிடைத்திருக்கின்றது. நாம் செய்த பாவத்திற்கான பலனைத்தான் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இனிமேலும் இது போன்ற தவறுகளை எல்லாம் ஒருபொழுதும் செய்துவிடக்கூடாது. தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது. தெய்வம்தான் நம் வாழ்க்கையில் நமக்காக இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்திருக்கின்றது. இதையெல்லாம் நாம் இப்படி அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். தினம் தினம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாவத்தை நாம் எங்கே சென்று கழிப்பது என்று அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, அது மட்டுமல்ல, உனக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கு உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்க வேண்டும் என்றும் அங்கே அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். நானும் அங்கே அவர்களை பழிவாங்குவதற்கும் அவர்கள் செய்த தவறுக்கும் தண்டனையை கொடுப்பதற்கும் தான் சென்றிருந்தேன். ஆனால் அங்கே இப்படி நடக்கும் என்று ஒரு துளியளவும் நான் எதிர்பார்க்கவில்லை. என் தங்க குழந்தையே, இப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் நீ கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் அதற்கு வழி இல்லாமல் அவர்களை மன்னிக்கும் ஒரு மனநிலையும் எனக்கு வந்துவிட்டது. என் செல்ல குழந்தையே, அவர்களின் மனதிற்குள் மிகப்பெரிய ஒரு விருப்பத்தை கொண்டு வந்து விட்டார்கள். அது என்ன தெரியுமா? அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இதற்கு மேலும் நாம் எந்த ஒரு தவறுகளும் செய்துவிடக்கூடாது. அப்படி செய்தோமானால் தெய்வம் நம்மை ஒருபொழுதும் விட்டுவிடாது என்பதனை அவர்களாகவே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். என் தங்க குழந்தையே, எல்லா தவறுகளையும் யாரோ செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களை பழிவாங்கி கொண்டே இருந்தால் கூட பரவாயில்லை. நம்மீதே தவறு இருக்கும் பொழுது அதை நாம் தானே திருத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம் மீது உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருக்கின்ற நம்மை நம்பிக்கொண்டிருப்பவர்களுக்கு எத்தனை பெரிய துரோகத்தை இப்படி யோசிக்காமல் செய்துவிட்டோமே என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இந்த கண்ணீர் உண்மையானதா அல்லது இதுவும் தெய்வத்தை ஏமாற்றுவதற்கு இவர்கள் போடுகின்ற நாடகமா என்ற சந்தேகமும் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அம்மா, அதையும் நன்றாக சோதித்து பார்த்துவிட்டுதான் என் பிள்ளையே, எல்லா சோதனைகளையும் நான் செய்து முடித்து விட்ட பிறகுதான் அவர்கள் இந்த உண்மையினை எல்லாம் உணர்ந்தும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தும் அவர்கள் திருத்திக் கொள்ளுமாறு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதனை நான் புரிந்து கொண்டேன். என் செல்லமே, வாழ்க்கையில் எல்லோருக்கும் திருந்துவதற்கான ஒரு காலகட்டம் இருக்கும். அப்போதும் அவர்கள் எல்லாம் திருந்தவில்லை என்றால் அவர்கள் வாழ்நாள் முடியும் வரை இந்த பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டேதான் இருப்பார்கள். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தான் தவறு செய்வதும் இயல்புதான். மனிதர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தவறுகளை இயல்பாக செய்து விடுகின்றார்கள். ஆனால் அது தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகுதான் அந்த பாதையிலிருந்து மீண்டு வந்துவிட வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய வேதனைகளும் சோதனைகளும் யார் தடுத்தாலும் அதனை நிறுத்திவிட முடியாது. எத்தனை தெய்வங்களை வழங்கினாலும் அதுவெல்லாம் மனதிற்குள்ளே கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று
உன் தாயானவள் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இது உனக்கு எச்சரிக்கையா அல்லது உனக்கு ஆபத்தை தரக்கூடியவருக்கு இந்த அம்மா தரக்கூடிய எச்சரிக்கையா என்பது இந்த தாயானவளின் வாக்கினை கேட்டு முடிக்கும் பொழுது நீ தெரிந்து கொள்வாய். ஒருவரை அடிக்க ஒரு குடும்பமே சதித்திட்டம் தீட்டுகின்றது என்றால், அதுவும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், அதை சற்றென்று கண்டுபிடித்து அதற்கான தீர்வினை பெற்றுவிட வேண்டும். என் குழந்தையே, இல்லை என்றால் உன்னை அவர்கள் அழித்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்க குழந்தையே, இந்த தாயானவள் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது ஆபத்து வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது. உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வரத்தான் செய்யும். என் தங்க குழந்தையே, அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளால் உனக்கான சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் எவ்வளவுதான் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்திருந்தாலும் கூட அது அவர்களுக்கு போதவில்லை. எவ்வளவுதான் நன்மைகளை அவர்களுக்கு செய்திருந்தாலும் அதுவெல்லாம் அவர்களுக்கு ஒருபொழுதும் திருப்தியை கொடுப்பது கிடையாது. எல்லா விஷயங்களையும் தாண்டி அவர்களுக்கு இன்னமும் ஏதோ ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் இருந்து பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க திட்டம் தீட்டுகின்றார்கள். நீ நினைத்தால் நடக்காதது முடியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை. என் தங்க குழந்தையே, எந்த நிலையிலும் இந்த தாயானவள் ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகின்றேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகின்றது. நம் தாயானவள் வாக்கு கொடுத்து விட்டால் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் ஆகும். என் தங்க குழந்தையே, இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் அழகு குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகின்றது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும் என் தங்க குழந்தையே. ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலரினுடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே செய்து மௌனமாக கடந்து சென்று விட்டாலே எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையுமே நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள்
போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகின்றது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். என் தங்க குழந்தையே, ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகின்றாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ தேடிச் சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகின்றது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய தாயானவளின் பொறுப்பென்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயானவளின் சக்தியை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் இந்த அம்மா பார்த்து கொள்வாள் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறவிட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது இந்த தாயானவள் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அம்மாவை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியும், என்னால் முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் தாயானவள் துணையாக இருக்கிறாள், நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள் அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகாக பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த தாயானவளை நம்பிக்கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு வருவதனால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகின்றேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று நீ யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சியின்படி நீ நடந்து கொண்டால் இந்த தாயானவள் எப்பொழுதுமே உனக்கு துணையாக நிற்பேன்.